ட்ரம்ப்ங்கிற தனி மனுஷன் ஆஹா 35 கோடி மக்களுடைய வாக்குகளை பெற்ற அமெரிக்காவினுடைய அதிபர் விதிச்ச டாரிஃப் வாரால சைனா மட்டும் 245% வரியை பெற்றிருக்கு. அப்போ இந்தியாவினுடைய நிலை இது மட்டுமல்ல, ஆப்பிரிக்காவினுடைய நிலை, கண்டங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா பொருளாதார மந்த நிலை அப்படிங்கிற ஒண்ணு வேகமா நம்மளை தேடி வந்துகிட்டு இருக்கு. இந்த பொருளாதார மந்த நிலைனால நம்மளுடைய பாக்கெட் காலியாக போகுதா அப்படிங்கிற கேள்வி. குறிப்பா இந்தியாவினுடைய பங்கு சந்தையினுடைய தற்போதைய நிலவரம் என்ன, அடுத்த கட்டமாக இது எதை நோக்கி போக போகிறது அப்படிங்கிற கேள்வி. எந்த பொருளுடைய விலை கூட போகுது, எந்த பொருளுடைய விலை சரிய போகுது. இந்த இடம்தான் நம்முடைய வாழ்வாதாரத்தையே மாத்தி போடக்கூடிய ஒரு பெரிய செக்மெண்டா மாறி நிக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே, டீடைல் ரிப்போர்ட்டா. இது பிரசாத் சிக்னேச்சர். மக்களுக்காக இவ்வளவு பெரிய நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்களான்னு கேட்டா கிடையாது. காரணம் என்னன்னா அமெரிக்காவிலையும் பொருட்களுடைய ரேட்டு ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. சரி, ட்ரம்ப் ஏன் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, எல்லா நாட்டுக்கும் டாரிஃப் ஏன் போடுறாரு அப்படிங்கிற அடிப்படையான ஒரு கேள்விக்கு சிம்பிளா நான் ஒரு பதில் சொல்றேன். சீனாவினுடைய அதிபர் வியட்நாமுக்கு போய் 48 அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு வந்தார். இத பார்த்து அமெரிக்கா கொதிச்சு போச்சு. வியட்நாம் அப்படிங்கிற அந்த ஒற்றை நாட்டை மட்டும் வச்சு ட்ரம்ப் ஏன் இவ்வளவு பெரிய டாரிஃப் வார நிகழ்த்துறாருங்கிறத சுருக்கமா நீங்க புரிஞ்சுக்கணும்னா, வியட்நாம்ல இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி பண்றாங்கல்ல, இதனால வியட்நாமுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் 11.6 லட்சம் கோடி ரூபாய். சரி, அமெரிக்கா மட்டும் சும்மாவா? சாதாரண வியட்நாம் அப்படிங்கிற அந்த கண்ட்ரியே அமெரிக்காவுக்கு இவ்வளவு தூரம் விற்பனை பண்ணுதுன்னா அமெரிக்காவும் வியட்நாம்ல இறக்குமதி பண்ணுவாங்கல்ல, அப்போ அமெரிக்காவுக்கு எவ்வளவு லாபம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா 1.11 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அமெரிக்க பொருட்கள் விளையல, அமெரிக்க பொருட்களை விளைவிக்கல, அமெரிக்க பொருட்களை அதிகமா ஏற்றுமதி பண்ணல. இதனால அமெரிக்கா அப்படிங்கிற நாடுல இருந்து வியட்நாம் அப்படிங்கிற அந்த கண்ட்ரிக்கு இறக்குமதி செஞ்சிருக்கக்கூடிய பொருட்களுடைய எண்ணிக்கையும் கம்மியா இருக்கு, லாபமும் கம்மியா இருக்கு, அங்க அமெரிக்காவுக்கு விதிக்கக்கூடிய டாக்ஸும் அதிகமா இருக்கு. அப்போ ஒரு குட்டியோண்டு ஒரு நாடுனால அமெரிக்காவுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நட்டம்னு எடுத்துக்க முடியாது. லாபம் இல்லாம இருக்கிறது மட்டும் 2Gனால இழப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி அமெரிக்காவால பெரிய அளவுல வியட்நாம் மூலியமா லாபத்தை ஈட்ட முடியல. நட்டம் மட்டும் 10 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அமெரிக்கா ஏன் சீனாவோடு 245% வரிங்கிறத பெரிய அளவுல விதிச்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும். பட் சைனா என்ன சொல்றாங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட் 84, அதற்கு பிறகு 145, அதற்கு பிறகு இப்ப 245 இந்த மாதிரி எல்லாம் விதிச்சு டாரிஃப் வர அதிகரிச்சுட்டு போறது, மற்ற நாடுகளுக்கெல்லாம் கம்மியா விதிக்கிறது அப்படிங்கிறது நீ லாப நோக்கத்துக்காக பண்ணல, நீ சீனாவை முடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை காரணத்துக்காக மட்டும்தான் பண்ற அமெரிக்கா, புலம்பாத அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைட்ல இருந்தும் சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைட்ல இருந்தும் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி பார்த்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன தெரியுமா சொல்றாங்க சீனா, நீ என் மேல விதிக்கக்கூடிய வரி எல்லாத்தையும் நான் எளிமையா கடந்து போயிடுவேன். பட் அமெரிக்காவால பொருளாதார மந்த நிலை அப்படிங்கிறது உலகின் பல்வேறு நாடுகளுக்கு இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையை விடுத்திருக்கு சீனா. இந்த இடம் தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. அப்படின்னா நம்முடைய இந்தியாவிற்கு இந்த பொருளாதார மந்த நிலை வெகு விரைவாக வந்து சேரப்போகுதா அப்படின்னு கேட்டா வந்துருச்சு தலைவா. சீனா இந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். உலகின் பெரிய வல்லாதிக்க சக்திகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய ரஷ்யா தப்பிச்சிருமா இதுல இருந்து, பொருளாதார மந்த நிலையில இருந்து அப்படின்னு கேட்டா ரஷ்யாவுக்கு என்ன நிலை, சீனாவுக்கு என்ன நிலை, நம்முடைய இந்திய மக்களுடைய பாக்கெட்டுக்கு என்ன நிலை? பொருளாதார மந்த நிலை அப்படிங்கிறது 2008 பெரிய அளவுல வந்தது. அதுக்கு முன்னாடி 1960 வந்தது, 1930 வந்தது, 1920 வந்தது.
இந்த கடந்த நூற்றாண்டு காலத்துல இவ்வளவு 4 முறைக்கு மேல இந்த பொருளாதார மந்த நிலையை உலகின் பல்வேறு நாடுகள் சந்திச்சிருக்காங்க. இப்ப வரக்கூடிய இந்த பொருளாதார மந்த நிலையை கணிச்சு சொல்லியிருக்கவர் யாரு அப்படின்னா ஜேபி மார்கன் அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லக்கூடிய விஷயம் 40ல இருந்து 60% ரெசெஷனை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம், கிட்ட நெருங்கி வந்துடுச்சு பொருளாதார மந்த நிலை, ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து வணிகத்துல இருந்து எல்லாமே படுத்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, எந்தெந்த பொருட்களுக்கு விலை கூடும், எந்தெந்த பொருட்களுக்கு விலை குறையும் அப்படின்னு கேட்கும்போது லிப்ஸ்டிக் இந்த பொருட்களுக்கான விலை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படிங்கிறார். லிப்ஸ்டிக்கான விலை மட்டும் கிடையாது, வைன் இந்த பொருளுடைய விலையும் அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு உலகளாவிய அளவுல அதிகமான அளவுல பெண்களால பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டா அது லிப்ஸ்டிக் தான். சோ இந்த லிப்ஸ்டிக்கினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்கக்கூடிய பெண்களால தன்னுடைய உதடுகள்ல உதட்டு சாயம் பூசக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியா தான் இருக்கு. இப்போ இந்த இடம் அதிகமான அளவுல ப்ராப்ளத்துக்கு உள்ளாகும் அப்படிங்கிறாங்க. ஒயின் 1960 தொடக்க காலகட்டத்துல இந்த ஒயினுடைய பயன்பாடு அப்படிங்கிறதும் இன்ன வரைக்கும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. இந்த ரெட் வைன் அப்படிங்கிறது குட் ஃபார் ஹெல்த் அப்படிம்பாங்க, குட் ஃபார் லிவர்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது, சில நாடுகள்ல இறக்குமதி செய்யப்படுது. ஸோ இந்த மாதிரியான பொருட்களுடைய ரேட்டு அதிகரிக்கும். எந்தெந்த பொருட்களுக்கு விலை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் மக்கள் கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கான பதில் ஆடம்பர பொருட்கள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான பொருட்களுக்கான விலை வந்து குறையும். குறிப்பா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை நம்பி இருக்கக்கூடிய கார் உற்பத்தி, கார் ஏற்றுமதி, இது எல்லாமே இந்த ரேட் எல்லாமே குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு புறம் கட்டுமான உற்பத்தி இது டோட்டலா வந்து டவுன் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. கட்டுமானம் செய்யக்கூடிய பொருட்களுடைய ரேட் அப்படிங்கிறது டோட்டலா டவுன் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதன் காரணமா இனிமே வரக்கூடிய காலகட்டத்துல இந்த அடிப்படை உணவுப் பொருட்கள் இருக்குல்ல, இதனுடைய ரேட் அப்படிங்கிறது ஸ்டேபிளா இருக்கும், இதுல மாற்றங்களே இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ விவசாயிக்கு பெரிய அளவுல பாதிப்பு அப்படிங்கிறது வராது அப்படிங்கிறாங்க. நீங்க இதை தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தக்காளியினுடைய விளைச்சல் அதிகமாக இருக்கு, அப்போ விலை கம்மியா இருக்கும். தக்காளியினுடைய வரத்து கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது விலை அதிகரிக்கும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ ட்ரேட் வார் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறக்கூடிய பொருள் வந்து என்ன, ட்ரேட் வார் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த போக்குவரத்து அப்படிங்கிறது முடங்கி போயிடும். இதன் காரணமா ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய பொருளை இன்னொரு நாட்டுக்கு போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்காது. இதனால தற்சார்பு பொருளாதாரத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நாடுகள் ஸ்திரத்தன்மையோடு இருக்கும். அதே நேரத்துல இன்னொரு நாட்டுக்கிட்ட இருந்து இறக்குமதி செஞ்சுதான் நம்முடைய பொழப்ப நடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடுகள், குறிப்பா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகள் டோட்டலா இந்த பொருளாதார மந்த நிலையால பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ரஷ்யா இந்த இடத்துல என்ன செய்ய போகுது? அவங்க இந்த இடத்துல தப்பிச்சுப்பாங்களா, மாட்டிப்பாங்களா? ட்ரம்ப் ஒரு ரஷ்ய உளவாளி அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அது மட்டுமல்ல, ரஷ்யாவினுடைய உளவாளியா இருக்கக்கூடிய நபர் இன்னைக்கு ரஷ்யாவுக்கு ஆதரவாக உக்ரைன் போரை நிறுத்தி இருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா உக்ரைனுக்கு அவர் கொடுத்துக்கிட்டு இருந்த $300 பில்லியன் இப்போ $100 மில்லியன் குறைச்சிருக்காரு. இதனால உக்ரைன் பெரிய அளவுல டவுன் ஆயிடுச்சு. ஜெயிக்கவும் முடியாது, துவக்கவும் இல்லை. இப்படிப்பட்ட நிலைமை தான் உக்ரைனுக்கு. இதன் காரணமா ரஷ்யாவுக்கு அவர் பெரிய உதவி செஞ்சிருக்காரு ட்ரம்ப். சரி, இப்போ அவர் விதிச்சிருக்கக்கூடிய டாரிஃப் வார்னால ரஷ்யாவுக்கு எதுவும் லாபம் கிடைச்சிருக்காங்கன்னா 38% அளவிற்கு ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. 2020 தொடக்க காலகட்டத்திலேயே ஆஃப்டர் கொரோனாவுக்கு பிறகு ரஷ்யா வந்து தற்சார்பு பொருளாதாரத்துல சிறந்து விளங்குறாங்க. இதன் காரணமா இப்போ அவங்களுடைய பேங்க் செக்டார் அப்படிங்கிறது ரூபிள நம்பி இருக்கு. தங்கத்தை முதலீடு செய்யறது அப்படிங்கிற அந்த கான்செப்டை தாண்டி தங்கத்தை விட கூடுதலாக ரூபிள்ல முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லாபம்ங்கிற அளவுக்கு அவங்களுடைய எக்கனாமி அப்படிங்கிறது டெவலப் ஆயிருக்கு. இதுதான் ரஷ்யாவுக்கு கிடைத்த பெரிய வெற்றி, புட்டினுடைய வெற்றியாக பார்க்கப்படுது. இதுக்கு காரணம் அமெரிக்காவினுடைய டாரிஃப் வார் தான் ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தை உயர்த்திருக்கு. ரூபிளுடைய அந்த மதிப்பு அப்படிங்கிறது கூடியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ டாலருடைய ரேட் அப்படிங்கிறது கூடிய விரைவில் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு.
ஆயிலுடைய டிமாண்ட் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஐஇஏ ஆகட்டும், ஒபெக் அப்படிங்கிற அந்த எண்ணெய் தயாரிப்பு நிறுவனங்கள் ஆகட்டும், இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இனிமே வரக்கூடிய காலகட்டத்துல நாங்க எண்ணெய் தயாரிக்கிறத நிறுத்த போறோம். ஏன்னா கச்சா எண்ணெயுடைய ரேட் வந்து டவுன் ஆயிடுச்சு. சோ எண்ணெய் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்க கொண்டு வந்தா மட்டும்தான் எங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒபெக் பிளஸ் டீம் இந்த ரெண்டுமே சேர்ந்துதான் இந்த ஆயிலை எவ்வளவு தயாரிக்கணும் எவ்வளவு குறைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. சவுதி அரேபியாவும் ரஷ்யாவும் தான் இதுல பெரிய பார்ட்னர். இந்த 2 பார்ட்னரும் ஒன்னா சேர்ந்து இனிமே வரக்கூடிய காலகட்டத்துல ஆயிலுடைய பிரைஸ வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலையை செய்ய போறாங்க. சோ ரஷ்யாவும் சவுதி அரேபியாவும் ஒன்றாக சேர்ந்து உலகத்தையே ஆட்டுவிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இனிமே வரக்கூடிய இந்த ரெசெஷன் பீரியட்ல நடக்கக்கூடிய உண்மை. இப்படிப்பட்ட நிலையில அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாணவர்களே அங்கே இல்லாம கனடாவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. எதனால ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்க்கும்போது, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில போராட்டங்களை நடத்தக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் பிறப்பித்த உத்தரவு. இதன் காரணமா அமெரிக்காவினுடைய எதிர்காலத்துல வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய படிப்பை முக்கியமான பல்கலைக்கழகங்கள் எல்லாத்துலயும் கைவிட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க, இப்போ கனடாவை நோக்கி ஓடுறாங்க. 20% மாணவர்கள் இப்போ அமெரிக்காவில இருந்து கனடாவுக்கு போய் படிக்க போறாங்களாம். 51வது மாகாணமாக கனடாவை மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் இதன் காரணமா இப்போ ரொம்ப சோகத்துல இருக்கார். இது மட்டும் இல்ல, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இப்ப என்ன சொல்லிட்டாங்க, மாணவர்கள் கனடாவுக்கு ஜம்ப் பண்றதை பார்த்துட்டு போராட்டம் பண்றதுக்கு நாங்க அனுமதி கொடுக்கிறோம், நீங்க ட்ரம்பை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாது அப்படின்னு செக்யூர்டா தன்னுடைய மாணவர்களுக்கு அறிவிக்கை கொடுத்திருக்காரு. இது வந்து ஒபாமாவால பாராட்டப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒபாமா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மாதிரியே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களும் அறிவிக்கை கொடுக்கணும், அப்பதான் ட்ரம்ப் செஞ்ச முட்டாள்தனத்துக்கு மாணவர்கள் வந்து மறுபடியும் அமெரிக்காவிலேயே படிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிப்பாங்க. இல்லாட்டி அமெரிக்காவினுடைய செல்வமாக இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் கனடாவை நோக்கியும் வெவ்வேறு நாடுகளை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ட்ரம்புக்கு விழுந்த பெரிய பேரிடியாக இருக்கு. இது மட்டும் கிடையாது, சவுத் கொரியா இருக்குல்ல, வடகொரியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு, இந்த தென்கொரியாங்கிற நாடு இப்போ $8 பில்லியன் ஏஐக்கு மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இனிமே ஃபியூச்சர் அதுதான் அப்படிங்கிறதுனால ரெசெஷன்னால பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. போர்ச்சுகல் $11 பில்லியன் அளவிற்கு டாரிஃப்ல ஸ்டாக் வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்யறாங்க. ஸ்பெயின் ஆல்சோ இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் விடு, நம்முடைய இந்தியாவில் என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மார்கன் ஸ்டான்லி இவங்களுடைய ஃபோர்காஸ்ட் அடிப்படையில சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது, லாஸ்ட் இயர் 6.5 ஜிடிபி வந்து growth இருந்தது, இந்த தடவை வந்து 6.1க்கு இது குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜிடிபி லெவல்ங்கிறது இந்தியாவில் குறையிறதுக்கு காரணம் நிர்மலா சீதாராமன் அப்படின்னு நம்ம சொன்னா கூட, ஒரு பீரியட்ல 2008ல வந்து மன்மோகன் சிங் அவர்களும் ப சிதம்பரம் அவர்களும் செஞ்ச ஒரு பெரிய சாதனை என்னன்னா, தங்கத்துல அதிக அளவுல முதலீடு செஞ்சாங்க. பட் இந்தியாவில் இன்ன வரைக்கும் அது ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு காரணம், இந்தியாவினுடைய பங்கு வர்த்தகம் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு காரணம் தங்கத்தில் முதலீடு செய்வது அப்படின்னா. சோ தங்கத்தை தூக்கியே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல போடக்கூடிய பிளான் வந்து ப சிதம்பரம் செஞ்சாரு. சோ இதனாலதான் இந்தியாவினுடைய பொருளாதார மந்த நிலை அப்படிங்கிற அந்த விஷயத்துல இருந்து இந்தியா தப்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இந்த ரெசெஷன் பீரியடை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் விவசாயம் செழிப்பாக இருந்தது அப்படின்னா நம்ம நாட்டுல பஞ்சம் பட்டினி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ப்ராப்ளம் இருக்காது. பட் ஐடி செக்டார் டோட்டலா டவுன் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து பெரிய அளவுல லாஸ் ஆச்சு இல்ல, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஐடி கம்பெனிஸுக்கு நிகழும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரம்ப் எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகள் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா டாகி டீம் தான். அந்த டாகி டீமினுடைய ஹெட்டா இருக்கக்கூடிய எலான் மஸ்க்குக்கும் அவருடைய டெஸ்லா காருக்குமே பெரிய அளவிலான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அவரு ஒரு ஆண்டுல இதுவரைக்கும் அவருடைய பயணத்துல இந்த லைஃப் டைம் பீரியட்ல இவ்வளவு பெரிய லாஸ் அவர் சந்திச்சதே இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு காரணமும் இந்த டாரிஃப் வார் தான் அப்படிங்கிறாங்க. ட்ரம்போட சேர்ந்ததுனால, ட்ரம்ப் ஒரு பிசினஸ் மேன் தான், பிளஸ் எக்ஸ்ட்ரா பவரா அவர் ஒரு அரசியல்வாதி. ஆனா எலான் மஸ்க் அப்படிங்கிற நபர் அரசியல் தெரியாது, ஆனா அதே நேரத்துல அவர் ஒன் ஆஃப் த பிசினஸ் மேன். இன்னமும் இப்போ அவர் டாகி டீமை விட்டு வெளியில வரக்கூடிய சூழல் இருக்கு. அதே நேரத்துல இவர் இந்த டாகி டீம்ல இருக்கிற வரைக்கும் இவருடைய கார் அப்படிங்கிறது உலகின் பல்வேறு நாடுகள்ல வாங்கப்படாமலே போயிடும் அப்படிங்கிறாங்க.
ஸோ அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்போட சேர்ந்ததுனால எலான் மஸ்க்கு எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு உலகின் பல்வேறு பணக்காரர்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு வராங்க. கூடிய விரைவில் எலான் மஸ்க் தன்னுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறது மட்டும் இல்லாம இந்த டாரிஃப் வார் அப்படிங்கிற இந்த பிரச்சனையினால உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரெசிஷனை எப்படி அமெரிக்கா தாங்க போகுது அப்படிங்கிற கேள்வியும் இப்போ பல்வேறு நாடுகள் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய பாக்கெட்டுகள் காலியாகாது, ஆடம்பர பொருட்களுடைய விலை கம்மியாகும். அதை வாங்குவதற்கு தேவையான பணத்தை நம்ம அடிப்படையா சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெசிஷன்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359524 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.